வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்கான டென்யூர் என்ன, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன், இன்னும் இந்த ஸ்கீமை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் மணி சேவிங் சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் கோல்ட் சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ் அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்ல வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் என்ன, இந்த மாதிரி தகவல்களும் அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் போட்டிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு புதிய ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு எஃப்டியை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்கான டென்யூர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் விருஷ்டி. அண்டு இந்த ஸ்கீமோட டெபாசிட் பீரியட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 444 days. ஸோ 444 நாள் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் போடணும். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி, அதாவது அம்ரித் விருஷ்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 15th July 2024 நமக்கு இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 31st March 2025. ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. அண்ட் எஸ்பிஐயில் இருக்கிற எல்லா டென்யூர்ஸை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே அதிகமான வட்டி இந்த டென்யூருக்கு தான் நமக்கு தராங்க. அண்ட் இந்த இதில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட 0.5% அதிகமாகவும் கொடுக்குறாங்க. அண்டு இது இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் எஃப்டி நமக்கு எஸ்பிஐயில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 daysக்கான ஒரு ஸ்பெஷல் எஃப்டி அம்ரித் காலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் எஃப்டியும் இந்த மந்த் இன்னும் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 400 daysக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.1%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் இப்போ அவைலபிளாக இருக்குது. டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதனால் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து, அதாவது எவ்வளோ இன்கம் வந்து அது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து 10% டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி கம்பல்சரி நம்ம இருக்குது, கொடுத்துக்கணும். நாமினேஷன் அதுவும் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா கம்பல்சரி நாமினேஷன் வந்து கொடுக்கணும். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் 80 to 90% வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண பணத்துலேருந்து லோன் அமௌண்ட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்டு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் அந்த எவ்வளோ பீரியட்க்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு, அதாவது நம்ம அதை பண்ண முடியும், பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது பெனால்ட்டியோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 0.5% வந்து அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ். இதுவே 5 lakhs அபவ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1% வரைக்கும் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து போடுறாங்க. இது வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கு. அடுத்தது
நமக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள் த்ரூ, அதாவது எப்படி நம்ம வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலான்னா, நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போயும் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவோ இல்லைனா யோனோ ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்டு இதில் கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, ஸோ அந்த வட்டி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டேர்ம் டெபாசிட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இல்லை மெச்சூரிட்டி எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெச்சூரிட்டி அப்போ நமக்கு மொத்தமாக வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு குமுலேட்டிவ் ஆப்ஷனால் கூடுதலான வட்டியும் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். இப்போது நமக்கான அந்த 444 டேஸ்க்கான அந்த ஸ்பெஷல் எஃப்டி அமிர்த் விருஷ்டிக்கான வட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% வந்து கொடுக்குறாங்க இந்த 444 டேஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற 400 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டி அமிர்த் காலாஷை விட அதிகமான வட்டி இதில் கிடைக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக இது அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா less than 3 crores, அதாவது 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இந்த மேலே சொல்லியிருக்கிற இந்த வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். 3 கோடிக்கும் மேலே டெபாசிட் பண்ணுறப்ப அது வந்து பல்க் டெபாசிட்டாக கன்சிடர் ஆகும், அதுக்கான வட்டி விகிதங்கள் வேறையாகும். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கிற அமௌண்ட்டு அண்ட் நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு. ஸோ இந்த அமிர்த் விருஷ்டியோட டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 444 days அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75%. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வட்டி 913 ரூபாய் கிடைக்கும். இதே 10,000 ரூபாய் சீனியர் சிட்டிசன் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 978 ரூபாய் கிடைக்கும். அண்ட் இந்த வட்டி வந்து அந்த 444 days முடிஞ்சதுக்கப்புறமா வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,283 ரூபாய் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 2,446 ரூபாய் கிடைக்கும். 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4,566 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,893 ரூபாய் கிடைக்கும். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,133 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 9,787 ரூபாவும் கிடைக்கும். 3,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 27,400 ரூபாவும் சீனியர் சிட்டிசன் அதே 3,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 29,361 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 45,667 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் அதே 5,00,000 ரூபா சீனியர் சிட்டிசன் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48,935 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 8,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 73,068 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 8,00,000 ரூபாய்க்கு 78,291 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 444 நாளைக்கு 91,335 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி மட்டும் அந்த 444 டேஸ்க்கு 97,870 ரூபா கிடைக்கும். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணம் மொத்தமும் சேர்ந்து நம்ம மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட்கான கால்குலேஷன். இது மூலமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.